பாலாஜிராமன் அவர்கள் கோட் பண்றாரு, எங்க தலைவர் டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3ல இருந்து 10, அந்த நேரத்துக்குள்ள நாங்க வந்தோமே, 7 மணிக்குள்ள நாங்க வந்துட்டோமே அப்படின்றாரு. அந்த தாவேக்காவுடைய அபிஷியல் பேஜ் எடுத்து பாருங்க. காலையில் என்ன போட்டாங்க? நாமக்கல் என்ன டைமிங் 8:40, கரூர் என்ன டைமிங் 12, அப்புறம் 3 to 10. நாகரீகமாக ஒரு அரசியல் அணுக வேண்டும் அப்படின்ற பார்வையில் ஒரு பத்திரிகைலாம் கேட்குறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு போயிருக்கணும், எத்தனை மணிக்கு அங்கே இருந்திருக்கணும்? அங்கே இருக்கிற மக்கள், பொதுமக்கள், பிபிசியில் பதிவு இருக்குது, இன்னும் பல சேனலில் பதிவு இருக்குது, குறித்த நேரத்துக்கு வரலன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்களே, அது என்னது? இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு அனுப்பிய ஏமமாலினி எம்பி தலைமையிலான குழு விசாரணை நடத்துது, அது காணொலியில் இருக்குது. அங்கே ஒருத்தர் பேசுவார், அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அது பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு, அங்கே ஒருத்தர் சொல்லுவார், இங்கே இருக்கிற ஏற்பாடெலாம் யாருன்னா தப்பு பண்ணதுன்னு கேட்பார். மாவட்ட அவர் அந்த சொல்கிற ஒரு காமன் மேன் அவர் சரியாரு. மாவட்ட நிர்வாகம்னா யாருன்னான்னு கேட்குறாரு. இங்கே இருக்கிற மாவட்ட செயலர்னு திருப்புவார், அழகாக திருத்தி சொல்லுவார். ஆனால் இவர் டிரான்ஸ்லேஷன் அண்ணாமலை மாவட்ட செயலர்னு சொல்ல மாட்டார், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவார். சரி, இப்போ இந்த எம்பி குழு என்ன பேட்டி கொடுத்துட்டு போச்சு? போலீஸ் சரியாக கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, கேட்ட இடத்த கொடுக்கல, இதுதானே. நாளைக்கு இதுதான் சிபிஐ சொல்லுவாங்கன்னா அது ஒரு பெரிய பரபரப்போ எதிர்பார்ப்போ ஏற்படுத்துகிற தீர்ப்பாக இருக்காது. ஓகே, பட் இந்த சிபிஐக்கு வழக்க மாற்றினது தாவேகா உட்பட அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? இதில் கொண்டாட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை. திமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும். திமுக பக்கம் தப்பே இல்லைல்ல. இப்போ ஆரம்பத்திலேருந்து விஜய் யாரெல்லாம் கையில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களாம் கொண்டாடுவார்கள். அதிமுக கொண்டாடும், பாஜக கொண்டாடும், இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கூட ஒரு மறைமுகமாக ராகுல் கிட்ட சொல்லி வாழ்த்து கூட சொல்லலாம். அதாவது எல்லோரும் விஜய்க்கு ஆசைப்படுகிறார்கள், திமுகவை தவிர.